தலைமையேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் மாரியப்பன் சார் அவர்களுக்கும், படைப்பாளி புதிய மாதவி அம்மா அவர்களுக்கும், நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை எழுத்தாளர்கள், நண்பர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும், ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் எழுத்தை கொண்டாடும் விதமாக இன்றைய நிகழ்வை அமைத்திருக்கின்ற தக்கலை இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெண் எழுத்து அப்படின்னாலே அதில் ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு வாசிப்பு இருக்காது, அவங்களுடைய எழுத்தில் பெருசாக தாக்கம் இருக்காது போன்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் எழுத்தில் என்ன இருக்கிறது என்று வந்து கேளுங்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஒரு அரங்கை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் ரசூலின் மனைவியாகிய நான், மேலே இதை வாசித்து முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகம் எதை மையமாக வச்சு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 2006 ஜூலை 11 நடந்த மும்பையில் நடந்த ஒரு ஓரிவழி ட்ரெயின், அந்த ட்ரெயினை பாம்பு போட்டு தகர்த்த ஒரு சூழலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரவாதத்தின் அடிப்படையை வைத்து அதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் நிலையை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் ரசூலின் மனைவியாகிய நான். இதில் அந்த பாதிப்புக்கு உள்ளான ஒரு கதாபாத்திரம் ரசூல். அந்த ரசூலின் மனைவி என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் பேசும். இது தொடங்கும் போதே இந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சோம்னா எங்கேயுமே தேவையில்லாத ஒரு சொற்களினுடைய அலங்கார சொற்கள்னு சொல்லுவாங்களா, ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி, அந்த அலங்கார சொற்களோ அல்லது வர்ணனைகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு கதை. நீங்கள் வாசிக்கும்போது அந்த கதை எங்கேயுமே தொய்வுபடாத ஒரு எழுத்து. நம்ம வாசிக்கும் போது அது அப்படியே ஒரு நீரோட்டம் போல அப்படியே நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது என்னங்கிற மாதிரியான பல நிகழ்வுகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பல கேள்விகளையும் இதில் அவங்க வச்சுக்கிட்டே போவாங்க. இந்த ரசூலின் மனைவி கௌரி பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் இருவேறு மதத்தை சேர்ந்தவர்கள். ரசூல் முஸ்லிம், கௌரி ஹிந்து. 2 பேரும் காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். 2 ஆண்டுகள் நிறைவடைகிறத கொண்டாடுறதுக்காக மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கணவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கணவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வரவே இல்லை. பெல் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, கால் போயிட்டே இருக்கு, ஆனால் பதில் இல்லை, எடுத்து பேசுறதுக்கு இல்லை. 10 மணி 11 மணி ஆகுது, பதில் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இப்படி இது ஒரு குண்டு வெடிப்பு செய்தி கேள்விப்படுறாங்க கௌரி. ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளுடைய கணவர் எங்கே அலுவலகத்துக்கு வந்திருக்க போகிறாங்க, அதிலெல்லாம் மாட்டியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் கதை என்னன்னா, அந்த ரயில் பயணத்தில் வந்த ஒரு மனிதரில் கௌரியின் கணவர் ரசூலும் ஒருவர். அதில் மாட்டி அன்னைக்கு ஒரு கோமா நிலைக்கு போகக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக, அந்த கதை முழுக்க ரசூல் படுக்கை நோயாளி தான், கோமா நோயாளி தான். அவரை கவனிச்சுக்கக்கூடிய கௌரிக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், மனம் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், இதை தான் இதில் முழுக்க இதில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 வருட வாழ்க்கை, கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, அந்த 2 வாழ்க்கை. இப்போது 2 வருட வாழ்க்கையை தாண்டி இப்போ அவர் படுத்த படுக்கையாகி 5 வருடங்கள் ஆகிடுச்சு. அந்த மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு திருமணம் நடந்திருக்கும்,
அந்த திருமணம் 2 வாழ்க்கையில் 2 வருடத்தில் முடிஞ்சு போயிடுது. திருப்பி அவர் உயிரோட வருவாரா? திருப்பி எழும்பி வருவார்? உயிரோட தான் இருக்கிறதா ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க. ஆனால் அது உயிரோட திருப்பி உணர்வுகளோட எழும்பி நடப்பாரா? நம்ம கூட பழையபடி இருப்பாரா? பேசுவாரா? போன்ற கேள்வி, அதுக்கு விடையே கிடையாது. அதே சமயத்தில் அவளுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், இதை எங்கே போய் நம்ம தீர்த்துக்கிடுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அவளுக்குள்ளே வருது. அதுக்கிடையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இளம் வயது பெண்ணிலே அவளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவளை போன்று இந்த அந்த பாம் பிளாஸ்ட்ல பலியானவர்களுடைய மனைவிகள், பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அது எல்லாமே இதில் சொல்கிறாங்க. அது போக இந்த செய்தியாளர்கள் படுத்துகிற பாடு, அவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் முக்கியம். பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதை இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த இவங்க தலையை வெளியில் பார்த்தாலே மைக்கோட நின்றுட்டு எப்படி இருக்கிறார், ரசூல் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்வி அந்த பெண்ணை என்ன பாதிப்பு அடைய வைக்கும், அவளுக்கு என்ன பாடலாம் படுத்துங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அதை எந்த அளவுக்கு இவ தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாள். ஏன்னா இவளுடைய வழி அங்கே புரிஞ்சுக்கிடுறதுக்கோ இவளுடைய குரலுக்கு அங்கே மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். இன்றைக்கி எல்லாமே பார்த்தாச்சுன்னா பிரேக்கிங் நியூஸாக தான் போயிட்டு இருக்கே தவிர இங்கே உணர்வுகளுக்கு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லைங்கிறத அவங்க இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அந்த பெண்களின் நிலை, அவளுடைய நிலை சொன்னல மன போராட்டம், அந்த மன போராட்டத்தை அவளுக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கும் பொழுது அவளுடைய பாட்டியை பற்றி நினச்சி பார்ப்பா. பாட்டி கௌரி பாட்டி இல்லை, ருக்மணி பாட்டி இல்லை, ருக்மணி பாட்டி. கௌரி கதாநாயகியினுடைய பெயர், அவளுடைய பாட்டி ருக்மணி பாட்டி. அவங்களும் இளம் விதவை. இளம் விதவையாக இருந்தப்போ அவங்க அந்த நான் இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த வேதனையை அவங்க எப்படி தாங்கி இருப்பாங்க, அதை எப்படி கடந்து வருவாங்க. அப்போ அவங்க வாயில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை வழியாக அவங்க அந்த நிலையை கடந்து வந்ததை இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த ருக்மணி பாட்டியினுடைய கேரக்டரை நம்ம வாசிக்கும் பொழுது எனக்கு யுகசந்தியில் ஜெயகாந்தனுடைய கதை யுகசந்தியில் வரக்கூடிய கௌரி பாட்டி தான் ஞாபகம் வந்தாங்க. அந்த கௌரி பாட்டியும் அப்படி தான் தன்னுடைய பேத்தி கல்யாணம் முடிஞ்சு இளம் விதவையானவளுக்கு மறுமணம் செய்ய போகும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்க்கும் போது அந்த கௌரி பாட்டி தான் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய பேத்தி படக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2வது திருமணத்திற்கு துணை புரியக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே அந்த ஒரு நினைவை மீண்டும் எனக்கு நினைவுபடுத்தின மாதிரி இருந்தது இந்த ருக்மணி பாட்டியினுடைய கதாபாத்திரம். ஸோ அவங்களுடைய மன அழுத்தம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா, அது அடையாளம் தெரியாத இறப்புகள் இருக்கும்ல, அந்த என்ன சொல்கிறது, இது இந்த கௌரியினுடைய கணவர் ரசூலுக்கு கூடவே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர், அவருடைய பெயர் அனில் காம்ப்ளே. அவரும் இந்த ரயில் பயணத்தில் தான் வந்திருக்கிறாரு. இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கான அவருடைய சடலம் கிடைக்கவே இல்லை. அப்போ சடலம் கிடைக்காததுனால அவர் இறந்ததை அவங்க உறுதிப்படுத்த மாட்டாங்க. அவனுக்கு அவன் இறக்கலை, அப்போ அவர் இறந்தாச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவருக்குள்ள சலுகைகள் இந்த அம்மாவுக்கு கிடைக்கும். இப்போ என்ன ஆகுது, அவருடைய மனைவி புஷ்பா காம்ப்ளேக்கு சர்டிஃபிகேட், கணவன் இறந்துட்டாருங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கௌரியை பார்க்குறாங்க. கௌரிக்கு ஏற்கனவே தன்னுடைய கணவனுடைய நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவளால் ஆன உதவியை செய்கிறா. இவ போய் அந்த அலுவலகத்தில் பேசி அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவ பெற்றுக் கொடுக்குறா. இன்னைக்கு
நிறைய இடங்கள்ல பார்த்தாச்சுன்னா இது ஒரு பெரும் சிக்கலாகவே இருக்குது. இறந்துட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலையே. இதே ஒரு மாதிரியான பதிவு தான் நம்ம ஜவஹர்ஜி அண்ணனுடைய கட்டுரையிலே வந்திருக்கும். இதை கடலில் காணாமல் போனவங்க. இப்போ கடலில் காணாமல் போனவங்களுக்கும் அப்படிதான், அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரியான வாழ்க்கையை அவருடைய கட்டுரையில் பதிவு பண்ணியிருப்பாங்க. காணாமல் போயிட்டாங்க, 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஆனாலும் காணாமல் போயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாமலே எவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்க்கையை தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். இதுக்கான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் செய்கிறதுக்கு முன் வரணுங்கிறதையும் இந்த பதிவில் அவங்க கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே எனக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது அவங்களுடைய எழுத்துக்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரசூலின் தந்தை கேரக்டர். ரசூலும் கௌரியும் திருமணம் பண்ணதுக்கு பிறகு ரசூலினுடைய வீட்டிலேருந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஆக்சிடென்ட் இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கு பிறகு இதில் இவர் பாதித்து படுக்கை ஆன பிறகு ரசூலினுடைய தகப்பன் மட்டும், அவர் தந்தை மட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வருவாங்க. அவர் மட்டும்தான் வர்றாரு பார்க்குறதுக்கு. வரவரும் கௌரி கிட்ட ஒன்றுமே பேச மாட்டார், வருவார் பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கௌரியை சந்திக்கிறாங்க. ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவர் சொல்லுவார், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடியது. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த தகப்பனாகிறது அந்த பெண்ணை பார்த்து, மருமகளை பார்த்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த மனம் யாருக்காவது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதில் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு வழியை இஸ்லாம் அந்த முஸ்லிம் மார்க்கம் வந்து கொடுத்துருக்கிறதாகவும், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் மறுமணம் பண்ணிக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன பிறகு கூட இவளால் அந்த மறுமணம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்க முடியலை. இவளுக்கு நிறைய போராட்டங்கள் வருது, மனப்போராட்டங்கள் வருது. சில சமயங்களில் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா இளம் வயது இல்லையா. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை விஷயமா டெல்லிக்கு போகிறாங்க, ட்ரைனிங்காக டெல்லிக்கு போகிறாங்க. போயிட்டு 1 வாரம் கழித்து தான் வர வேண்டியதாக இருக்கும். இவ வேலை நிமித்தமாக என்ன பண்ணுவா, டெய்லி வந்து ஹஸ்பண்டு கூட உட்காந்து பார்க்க முடியாது. சனிக்கிழமை மட்டும்தான் தங்கி இருப்பான் அந்த அறையில். ஏன்னா இது வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆனதுனால அரசாங்கமே இவங்களுக்கு மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்க முறையில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இவ வந்து கட்டாயம் பார்க்கணுன்றது இல்லை, அங்கே எல்லாருமே பார்த்துக்கிடுறாங்க. ப்ளஸ் இவளுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இவளுக்கு வேறு துணை கிடையாது, அப்பா அம்மா துணை கிடையாது, கணவன் வீட்டில் உள்ள துணை கிடையாது. இவங்க 2 பேரும் தான். அதுலேயும் இவர் படுக்கை ஆகிட்டார். இவன் வேலை பார்த்து மட்டும்தான் இந்த குடும்பத்தை, அவளுக்கான தேவைகளை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி வந்து பார்க்க முடியலை. சனிக்கிழமை மட்டும்தான் வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்ரைனிங்காக 1 வாரம் டெல்லிக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போது வரைக்கும் அந்த ரசூலை எங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா 3வது மாடியில் வச்சுருப்பாங்க. 3வது மாடியில் இவங்களுக்குன்னு ஒரு தனி அறை, அதில் விசிட்டர்ஸ் வந்தால் தங்குறதுக்கும் அதில் வசதி இருக்கும். 3வது மாடியில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகிட்ட சொல்லிவிட்டு இவ போகிறா. போயிட்டு வரும்போது இவள்கிட்ட எந்த தகவலுமே இல்லாமல் அந்த ரசூலை வந்து 2வது மாடிக்கு மாற்றிடுவாங்க. இவன் மேலே 3வது மாடிக்கு போய் பார்த்துட்டு ஆளை காணும்னு சொல்லி தேடி பதறி போகும்போது அதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க 2வது மாடிக்கு மாற்றிட்டாங்க. 2வது மாடியில் என்னென்னா தனி அறையெல்லாம் கிடையாது. அந்த ஒரு அறையில் இன்னொரு பேஷண்ட்டும் இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட் ஒரு பெண் பேஷண்ட்டு. அவங்க வந்துட்டு என்னென்னா இதே மாதிரி அதே போரிவலி ட்ரெயின் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அவங்களும் கோமா நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரசூலுக்கு ஒரு நினைவும் கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பெண் அப்பப்போ எப்போவாவது ஒருக்க கண்ணை திறந்து மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்ன உடனே
இவ போய் அவ பக்கத்துலேயே அடிக்கடி போவா. இவ எப்பெல்லாம் தன்னுடைய கணவனை பார்க்க போவாளோ அப்போ அவர்கிட்ட இருக்கிறத விட அங்கே போய் பார்ப்பா. ஏன்னா எப்பயாச்சும் கண்ணை திறந்து பார்த்தா அவர்கிட்ட ஏதாவது பேசலாமா, என்ன மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு போவா. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் இருப்பார் இல்லையா, அவரும் என்ன பண்ணுறாரு, நைட் மட்டும்தான் வருவாப்புல. இப்போ 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான். அந்த சமுதாயம் எப்படி பார்க்கும் இருவரையும் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக நம்ம மனசில் எழுப்புது. ஒரு பெண் தினமும் வந்து கணவனை பார்க்கலைன்னா அதுக்கு என்ன மாதிரியான விமர்சனம் இந்த சமுதாயம் வைக்கும். அதே இது ஒரு ஆண் தினமும் வந்து பார்க்கலைன்னா எப்படி சொல்லுவாங்க, அவன் ஆம்பளை இல்லையா, அவனுக்கு பொழப்ப பார்க்கணும்ல, பிள்ளைங்கள பார்க்கணும்ல, வேலைக்கு போகணும்லன்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கருத்தை இந்த சமுதாயம் பதிவு செய்யும். அதே இது பெண் அப்படி இருந்தால் அதே மாதிரி சொல்லுமா இந்த சமுதாயம்? அப்போ இந்த பொண்ணுக்கே, இந்த கௌரிக்கே ஒரு சமூக கடமைன்னு நினச்சி நம்ம ஒழுங்காக நம்முடைய கணவனை பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் இவளுக்குள்ள வருது. அந்த குற்ற உணர்வு அந்த கணவனுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கணவன் பார்க்க வரும்போது இவளும் இங்கே இருக்கிறாங்க, 2 பேருக்குள்ள ஒரு சின்ன நட்பு வருது. அது கொஞ்சம் எல்லை மீறி போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆள் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரதே நிறுத்திடுவார். அது பார்க்கும்போது இவளுக்கே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஆகிடும். இப்போ இங்கே எல்லாமே உடலை மையமாக வைத்து தான் இருக்கிறது. இங்கே மனதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. உடலும் ஒழுக்கங்கிறது ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்ததாக தான் இருக்குதே தவிர மனம் சார்ந்ததாக இருக்கல. மனதின்படி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் உடம்பு மட்டும் ஒழுக்கமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுடைய இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இதில் ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ராகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இது எங்கே வருதுன்னா, அவளுடைய மேலதிகாரியாக புதிதாக ஒருத்தர் வர்றாரு ராகுல். இந்த ராகுல்னு பேரை கேட்ட உடனே இவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஏன்னா ரசூலும் கௌரியும் திருமணமான புதுசில் வீடு தேடி போவாங்கல்ல, வீடு தேடி போகிற இடத்துலலாம் ரசூல் அப்படின்னு பேர் கேட்ட உடனே வீடு கிடைக்காது, ரசூல் என்கிற பேருக்கு வீடு கிடைக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் எப்படி வீடு தேடி போக இவ என்ன சொல்லுவான்னா, அங்கே பேர் என்னன்னு கேட்கும்போது இவ முந்திக்கிட்டு சொல்லுவா ராகுல் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ரசூலுங்கிற பேரை இவ ராகுல்னு மாத்திரா. அதே பேரில் இந்த ராகுல்ங்கிற மேனேஜர் வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இப்போ ராகுல்ங்கிற பேர்னால ஒரு சின்ன ஒரு அதிர்வு அவளுடைய மனதில் ஏற்படுது. ஆனால் இவ எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ராகுல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு இந்த ராகுலுடைய கதாபாத்திரத்தை இவங்க வடிவமைச்சிருக்க விதத்தை பார்க்கும்போது இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்தோம்னா அந்த ஹீரோவுக்கு ஒரு இது கொடுப்பாங்க தெரியுமா, ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு இது ரொம்ப நல்லவர். ஒரு மழை நாளில் தான் இவ ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து நிற்பா. மழையினால் போக முடியாமல் நிற்கும்போது டக்குன்னு அங்கே வந்து ஒரு கார் வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா ராகுலுடைய கார். ஏறிக்கிட்டு நேராக ராகுலோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ராகுலோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த ஒரு நாள் முழுக்க அவன் அந்த ராகுலுடைய வீட்டில் தான் தங்கி இருக்கிறா. ஆனால் அவனுடைய பேச்சோ பார்வையோ எண்ணமோ எதுவுமே எல்லை தாண்டிய விதமாகவே இல்லை. ரொம்ப மரியாதையாக இவளை ஒரு பொருளாக கண்டுக்கிட்டவே இல்லாத மாதிரியான ஒரு கேரக்டர். காலையில் இவ எழும்பும்போதே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக கேப் இவ கேப் புக் பண்ணி போகிறது, இந்த மாதிரி ரொம்ப டீசெண்டான ஒரு கேரக்டராக அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் அவரே வந்து சொல்லுவார், நான் வந்து ஏற்கனவே திருமணமானவன், டிவோர்ஸி, இப்போ உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இவளுக்கு ஒரு மனசில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு குழப்பத்தில் இருப்பா. அப்போ இவ சொல்லுவா, இவளுடைய நிலைமை தெரியும் இல்லையான்னா தெரியும். அப்போது அவன் சொல்கிறான், நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது
இவளுக்குள்ள ஒரு மன போராட்டம். டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனுக்காக அழறதுக்கு, ராகுலுக்காக அழறதுக்கு என்ன தவிர வேற யார் இருக்கா? அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன தவிர யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு வரியை அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. முடியாதுன்ற மாதிரி தான் இவன் போயிடுவான். அவன் சொல்லுவான், சரி அப்போ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே எத்தனை வருஷம் வெயிட் பண்ண முடியும்? இவன் கண் முழிப்பானா முழிக்காமல் அப்படியே இருப்பானான்னு தெரியாது. இதில் எத்தனை வருஷங்கள் வெயிட் பண்ண முடியும்? காத்திருப்புக்கும் ஒரு அளவு உண்டுல்ல. இதே மாதிரி அந்த காத்திருப்பை பற்றி சொல்லும்போது அருணா அப்படிங்கிற ஒரு நர்ஸுக்கு நடந்த ஒரு பாலியல் ரீதியான பாதிக்கப்பட்ட ஒரு நர்ஸ், அவங்க கோமா நிலைமைக்கு போய் 45 வருடங்கள் கழிந்து அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ அவ்வளோ வருஷம் இவனால் காத்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இவங்க மனசுக்குள்ளே எழுந்து அந்த ஒரு வாய்ப்பையும் இவங்க நிராகரிச்சுட்டு ராகுல் கூட இருக்கணுங்கிற ஒரு முடிவையும் இந்த பொண்ணு எடுக்கிறா. இதுக்கு இடையில ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஒரு 3 வாரம் இந்த அவளுடைய வேலை பழுதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழல். ஏற்கனவே 3வது மாடியிலேருந்து 2வது மாடிக்கு வந்த ராகுல் இப்போ 3 வாரம் போகலைன்னு என்ன இருக்கும்? 3வது வாரம் தாண்டி அங்கே போய் பார்க்கும்போது உள்ளே போகிறா, யாரோ ஒருத்தர் இருக்காங்க, பார்த்தா அடையாளமே தெரியல, தன்னுடைய கணவன் இல்லையே இதுன்னு சொல்லி ஓடும்போது கீழே வந்து கேட்குறாங்க, இல்லை அங்கே தான் சொல்லி கேட்குறாங்க. அங்கே இங்கே மாறி மாறி ஓடுவா. கடைசியில் என்ன வருதுன்னா, பழைய கட்டிடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய கட்டிடத்தில் போகும்போது அங்கே வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அதுக்கு இடையில ஒரு மூலையில் இவனை அங்கே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் பார்க்குறான். பார்த்துட்டோன்னே என்ன இங்கே இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நாங்கள் தான் உங்களுக்கு அப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இவன் மனசில் திருப்பி போராட்டம். இப்படி என்னுடைய ராகுல் இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் முன்னாடி எனக்கு ஏதாவது சமைக்க முடியுமா, இல்லை சிரிக்க முடியுமா, ஏதாவது சாப்பிட முடியுமா, எனக்கு தண்ணி தான் குடிக்க முடியுமா, ஒரே இதில் வச்சுக்கிட்டு நான் எப்படி உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற அந்த மன போராட்டம் இருக்குல்ல, இது சரியா தவறா, உலகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும்? அந்த நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப நிஸ்சாரமாக பேசுவாங்க. ஏன்னா நாங்கள் சொல்லியாச்சு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான. அப்போ என்ன மாதிரியான மனைவி இவள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த சமுதாயம் அவளை நோக்கி வைக்கும். ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நான் உயிராக நேசித்த ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்னால் எப்படி சாப்பிட முடியும்? தண்ணி கூட இறங்காதே, நானும் உயிர் வாழ வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன, இந்த சமுதாயம் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு தான் அவள் போகிறாள். அப்போ இவளுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு போகிற மாதிரி ஒரு நிலையில் தன்வி அப்படிங்கிற ஒரு குழந்தை இவ கூட வருது. தன்விக்கு யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த புஷ்பா காம்ப்ளே இருக்காங்கல்ல, அனில் காம்ப்ளே இறந்து போனதுக்கு இவ காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குறா இல்லையா, அந்த புஷ்பா காம்ப்ளேக்கு 2 பெண் குழந்தைகள். அவள் என்ன பண்ணுறா, அந்த பணம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை 2 குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லி கொழுந்தனையே மறுமணம் புரிந்து கொண்டு ஒரு 3வதாக ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கிடுறாங்க. அப்போ அந்த பெண் குழந்தை மூத்த குழந்தை இருக்குல்ல, அவள் தான் தன்வி. அந்த தன்வி இவளோட வீட்டில் தங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அந்த சூழலுக்காக அவள் பிள்ளையை இங்கே வீட்டில் வந்ததுக்கு பிறகு தான் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக அவள் வாழ தொடங்குகிறாள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே இது வாசிக்கும் பொழுது அந்த மன ஓட்டம் இருக்குல்ல, அது நமக்கே சரிதான் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரியான சிக்கல்கள் அந்த பெண்களுக்கு இருக்குங்கிறத அவங்க அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வாசிக்கும்போது உண்மையிலே இது இவங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவமாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாசிப்பு ஏற்படுத்தின தாக்கம் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த அந்த
ராகுல்ங்கிற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் வலிந்து சேர்க்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த கதை கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்க வேண்டியது. ஒரு 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 பேராபத்து, ஒரு இயற்கை பேரிடராக இருக்கட்டும், இல்லை மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், அது அந்த அவங்களுக்கு அது ஒரு அரசியல் இல்லையா, அவங்களுக்கு அது ஒரு அரசியல். இப்போ மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே அதிகார பசியினால் ஏற்படுத்தக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் இந்த பாம் பிளாஸ்டிங் எல்லாமே. ஆனால் அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது, அந்த மக்களை சார்ந்து வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கௌரியோடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அந்த கௌரியோடைய அப்பா அம்மா நிலைமை அதை விட பரிதாபமான ஒரு சூழல். ஏன்னா பொண்ணு லவ் பண்ணிட்டான்னு உடனே வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு யாருன்னா கௌரியினுடைய தந்தை. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆன உடனே அந்த தாய் இருக்கால, தாய் தந்தைகிட்ட கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறேன். என் பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு நீ போட்ட சாபம் தான், நீ நல்லா இருன்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே, ஒன்னால தான் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லி அவள் போட்ட சத்தத்தில் அவர் அந்த கௌரியோட அப்பா வீட்டை விட்டு எங்கே போனார்னே தெரியாது. மகளினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்ல. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பேர் விட்டு எங்கெங்கெல்லாம் யாரையெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக இதில் தெரிவிச்சிருப்பாங்க. அதோட இந்த சமுதாய சிக்கல்களை அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், முஸ்லீம்களுக்கு வீடு கிடைக்காத பிரச்சனை, அது மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன ஒரு குடும்பம், ஒரு இவங்கள மாதிரி ஒரு பையனும் அதே ட்ரெயினில் போயிருக்கான். அவன் யாருன்னா ஒரு பெரிய தொழிலதிபரினுடைய மகன். அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார் டிரைவர் ஒரு முஸ்லீம். அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? அந்த பாம் பிளாஸ்டில் பாதிக்கப்பட்ட அந்த பையன், இறந்து போன அந்த பையனுடைய தாய் அந்த டிரைவரை என்ன மாதிரி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்க? அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கே வாழ முடியுமா? இது போன்ற எவ்வளவு சிக்கல்கள், ஒரு பாம் பிளாஸ்ட், ஒரு பேரழிவு, மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த அழிவு இந்த சமுதாயத்தை எப்படி சிதைக்கிறது அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையை இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய மாதவி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இது போன்ற மேலும் பல படைப்புகள் வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.